வணக்கம் அன்பர்களே. அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். கடகராசி அன்பர்களே, இந்த ஆவணி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்க ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த ஆவணி மாதத்தின் முதல் தேதியிலே 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உச்ச பலத்தோடு உட்கார்ந்திருக்கார். அப்ப 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்க ராசியிலேயே உட்கார போகிறார். அப்போ பரிவர்த்தனை பெற்று இருக்க போகுது. அப்போ லாபத்தை கொடுக்கக்கூடிய சிந்தனை உணர்வுகள் அதிகமா இருக்கும், நல்ல புத்திசாலித்தனம் அதிகமா இருக்கும். ஏன்னா உங்க ராசியிலேயே புதன் உட்கார்ந்துருக்கார். புதன் திக்பலத்தோட வலிமையா இருக்கார். நல்ல அறிவு, நல்ல சிந்தனா சக்தி இந்த ஆவணி மாதம் கடகத்துக்கு ஏற்படுத்தும். எதை செய்தாலும் நல்லா யோசித்து செய்வீங்க, ஒரு நல்ல பிளான் போட்டு செய்வீங்க. இதுல நமக்கு லாபம் உண்டா இல்லையா, அந்த லாப நோக்கம் என்பது அதிகமாக இருக்கும். எந்த செயலை செய்தாலும் இந்த கடகராசி என்பவர்கள் இந்த மாதம் லாப நோக்கு, மன மகிழ்ச்சி, சந்தோஷம் தரக்கூடிய செயல்களில் ஈடுபடக்கூடிய அமைப்பு அதிகமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். 2ஆம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கார். தனஸ்தானாதிபதி, தனத்தை கொடுக்கக்கூடிய அந்த சூரிய பகவான் ஒரு வருடத்துக்கு அப்புறம் இந்த மாதம் ஆட்சி பலத்தோட வலிமையை உட்கார்ந்திருப்பார். தனம் பெருகக்கூடிய, பொருளாதார வளர்ச்சி அடையக்கூடிய, அதை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள், உங்க பேச்சு சூரியனை போல ஸ்ட்ராங்கா இருக்க போகுதுன்னு சொல்லுவேன். சூரியன் 2ஆம் இடத்திலே வலிமை பெறுகிறது. அப்போ கம்பீரமாக, ஒரு தலை குனிவு இல்லாத ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் சிறப்பு பெறும். அதிகாரம், அரசு சார்ந்த விஷயங்கள், தலைமை பண்பு, அரசியல்வாதிகளுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய, இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூரியன் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயம், ஒளி சம்பந்தப்பட்ட, மின்சாரம் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் நன்மை தரக்கூடிய வகையில் இந்த ஆவணி மாதம் இருக்க போகிறது இந்த கடகராசி அன்பர்களுக்கு. முயற்சி ஸ்தானத்துல செவ்வாய் பகவான் உட்கார்ந்திருக்கார். இந்த கடகத்துக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம்னா அது செவ்வாய் பகவான் சொல்லணும். அந்த செவ்வாய் தான் 5க்கும் 10க்குரியவன். அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி, தொழில் ஸ்தானத்தின் அதிபதியான செவ்வாய் இப்போ முயற்சி ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கு. இது ஒரு நல்ல அமைப்பு. ஏன்னா கடந்த சில மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் நீச்சத்தன்மை கேதுவோட சேர்ந்து சில பாதிப்புகளை கொடுத்து கொண்டிருந்தது. தொழில் மேன்மை இல்லாத நிலை நிறைய பேர்த்துக்கு இருந்தது. இப்போ செவ்வாய் முயற்சி, உங்க முயற்சியால் லாபத்தையும் தொழில் ரீதியில் அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக உண்டு சொல்லுவேன். செவ்வாய் நல்லபடியா இருக்கார். 5க்குரியவன் தனக்கு 11ஆம் இடத்தில் இருக்கின்றது ஒரு நல்ல அமைப்பு அப்படின்னு எடுத்துக்குவேன். அதே சமயத்தில் 10க்குரியவன் தனக்காரில் இருக்கிறதுனால தொழிலுக்காக கடனை வாங்கக்கூடிய அமைப்பு, தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டம் ஆவணி மாதம் சிறப்பு பெறும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னும் சார் என்னதான் நாம் பண்ணாலும், இந்த கோச்சார பலன் சொன்னாலும் இன்னும் எனக்கு சரியாக அமையல சார், இந்த 10ஆம் இடம் அதாவது தொழில் நன்றாக அமையல, தொழிலில் அழுத்தம் இருக்கு, ப்ரெஷர் இருக்கு, டென்ஷனோடவே இருக்கிற மாதிரி இருக்கு, நான் நினைச்ச மாதிரி செயல்பட முடியல சார், என்ன சார் பண்ணலாம், ஏதாவது ஒரு வழிபாடு இருக்கா இந்த ஆவணி மாதம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமாக உண்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த ஆவணி மாதம் தான் செவ்வாய் பகவானுடைய பிறந்த நாள், ஜெயந்தி வர இருக்கிறது. அது எப்ப சார் நமக்கு வருது அப்படின்னா ஆவணி மாதம் 9ஆம் தேதி, அதாவது 25/8/2025, அதாவது திங்கட்கிழமை வருதுங்க செவ்வாய் பகவானுடைய ஜெயந்தி. சரி, என்ன சார் பண்ணணும்? நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு சிகப்பு நிற வஸ்திரத்தை அணிவித்து 9 நெய் விளக்கு போட்டு நீங்க வழிபாடு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நிச்சயமாக இந்த பூர்வீக சம்பந்தப்பட்ட பிரச்சனை, தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, குழந்தை பற்றிய சிந்தனைகள், இதுக்கு அத்தனைக்கும் விடை கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அண்ணா அன்னைக்கு முருகப்பெருமனையாவது நீங்கள் தரிசித்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்க எண்ணத்தை ஈடேறும். அதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.
4ஆம் இடம் அப்படிங்கிறது வீடு, வண்டி, வாகனத்தை குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த 4ஆம் இடம். அந்த 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், பாக்யாதிபதி பார்க்கிறார். எங்கிருந்து பார்க்கிறார்? விரயஸ்தானத்திலிருந்து பார்க்கிறார். அப்போ நிறைய பேர் செலவு செய்து ஒரு வீடு வாங்குறது, கடனை வாங்கி ஒரு வீட்டை வாங்குறது, அல்லது கடனை வாங்கி ஒரு வாகனத்தை வாங்குறது, இதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு பீரியடு இந்த ஆவணி மாதம்னு சொல்லுவேன். அப்போ வீடு, வண்டி, வாகனம், அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குறது, இது அத்தனை கொடுப்பினையும் இந்த மாதம் உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சார் நீங்க சொல்றீங்க ரைட்டு, ஆனா எங்களால வாங்க முடியலையே சார், தடைகளையே கொடுத்து கொண்டிருக்கு, இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் இருக்கா, ஏதாவது தெய்வ வழிபாடு இருக்கா அப்படின்னு இந்த கடகராசி என்பவர்கள் கேட்டீங்கன்னா, 4க்குரியவன் உங்களுக்கு சுகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் தான் சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவானுடைய பிறந்த நாள் வருது, அன்னைக்கு தான் ஒரு சந்தோஷமா இருப்பார். அந்த சுக்கிர பகவானுடைய பிறந்த நாள் அன்றைக்கு, சார் எப்போ சார் வருது? ஆவணி மாதம் 31ஆம் தேதி 16/9/2025 செவ்வாய்க்கிழமை வருது சுக்கிர பகவானுடைய ஜெயந்தி. அந்த சுக்கிர ஜெயந்தி அன்று சுக்கிர பகவானை சென்று வழிபடுவது, எங்க நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்கு வெண்பட்டு வஸ்திரத்தை அணிவித்து 6 நெய் விளக்கு போட்டு நீங்கள் வழிபாடு எடுத்தீங்கன்னா சுக்கிரனால் வரக்கூடிய தோஷங்கள் நிச்சயமாக விலகும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அல்லது சுக்கிரனுடைய ஸ்தலத்துக்கு நீங்கள் போயிட்டு வரலாம். அப்போ சுக்கிரன் என்பது இந்த கடகத்துக்கு யாருன்னா 4க்குரியவன், லாபத்தை கொடுக்கக்கூடியவன். வீடு, வண்டி, வாகனம் அமையாமல் இருக்கிறது. சுக்கிரனுங்கிறது ஒரு திருமண வாழ்க்கை சரியாக அமையல, சரியான லாபம் இல்லாதவங்க கண்டிப்பாக அன்றைய நாள் சென்று வழிபடுவது உத்தமம் என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். சனி பகவான் 9ஆம் இடத்துல வக்ரமாக உட்கார்ந்திருக்கார். 2.5 வருஷமா அஷ்டம சனியால் அல்லோலப்பட்டு கஷ்டப்பட்டு திருமணம் நடக்கல, வழிகளோடு இருந்தேன், தொழில் ஆரம்பிக்கல, தொழில் நன்றாக இல்லை, ஆரம்பித்த தொழிலும் கடனாக போச்சு. ஸோ இந்த மாதிரி தொழில் சார்ந்த விஷயத்தில் சில பிரச்சனைகள், குடும்ப ரீதியில் சில பிரச்சனைகள், திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகள், இந்த மாதிரி எல்லாம் நிறைய இந்த கடகராசி என்பவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இப்போ சனி வக்ரமாகி அந்த 3ஆம் இடத்தை பார்க்கிறார், முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார். உங்க முயற்சியால் அதை எல்லாத்தையும் சரி செய்யப்படக்கூடிய ஒரு காலகட்டம் வந்து விட்டது இந்த ஆவணி மாதம். அந்த ஆவணி மாதத்துல தான் அந்த சனி பகவானுடைய ஜெயந்தியும் வர இருக்கிறது, பிறந்த நாள் வர இருக்கிறது. இந்த ஆவணி மாதம் தான் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய மேக்சிமமாக இருக்க இந்த சனி பகவான், சுக்கிர பகவான், குரு பகவான், செவ்வாய் பகவானுடைய ஜெயந்தி வர இருக்கிறது. அப்போ சனி ஜெயந்தி எப்போ இருக்கு சார் அப்படின்னா, ஆவணி மாதம் 1ஆம் தேதி, அதாவது 17/8/2025 சனி ஜெயந்தி. அன்றைய தினம் நவகிரகத்தில் இருக்கிற சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரத்தை அணிவித்து 8 நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றி வழிபாடு எடுத்துக்கிட்டா சனியினுடைய தோஷம் நிகழும். தொழில் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் நிச்சயமாக விலகும். ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த கடகராசி அன்பர்களுக்கு. சார் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடன் உண்டு, கடன் 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 என்ன சார் பண்றது, கடனை அடைக்க முடியலையே, கடனை வாங்கி கடனை அடைத்தல் என்கின்ற நிகழ்வுக்கு சென்று கொண்டிருக்கிறது. இப்போ குரு பகவான் வேற விரயஸ்தானத்தில் இருக்கார், பணம் என்ன வந்தாலும் விரயமாகுது. 6ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ 6ஆம் இடத்தை பார்த்தாலே கடன், அதாவது 6க்குரியவன் 6ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ 6ஆம் இடம் வளர்க்கும் இல்லை. அப்போ குரு எங்க பார்க்கிறாரோ அந்த இடத்தை வளர்க்கும். அப்போ என்ன ஆகும், நிறைய கடகராசி என்பவர்களுக்கு கடனை வளர்க்கும். அது சுபக்கடனாக இருந்தால் நல்லது. அப்போ அந்த கடன் சார்ந்த விஷயத்துக்கு ஒரு பிரச்சனை, ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். யார் உங்களுக்கு கடனை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா இந்த கடகராசி என்பவர்களுக்கு குரு பகவான் தான். அதே குரு பகவான் தான் உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்க போகிறார். அப்போ குழந்தைகள் பற்றிய சிந்தனை ஓட்டங்கள், ஒரு கடன் அடைக்கவே முடியறதில்ல. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் குரு ஜெயந்தி வர இருக்கிறது இந்த கடகராசி என்பவர்களுக்கு. சார் எப்போ சார் வருது அப்படின்னா, ஆவணி மாதம் 19ஆம் தேதி, அதாவது 4/9/2025 அன்று வியாழக்கிழமை அன்றைக்கு குரு பகவானுடைய ஜெயந்தி வருகிறது. ஸோ அன்றைய தினம் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் துணி
வஸ்திரத்தை அணிவித்து 3 நெய் விளக்கு அணிவித்து வழிபாடு எடுத்துக்கொண்டால் குழந்தை சார்ந்த விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள், கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கலையே என்று நினைக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிபாடாக நிச்சயமாக இந்த கடகத்துக்கு அமையிருக்குன்னு சொல்லலாம். அதாவது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் இதெல்லாம் நடக்காது அப்படின்னு தூர தூக்கி போட்டதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். எனக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கல, திடீர்னு கிடைக்க ஆரம்பிக்கும். ப்ரமோஷன் கிடைக்கல, எப்போ வரும்னு தெரியல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு திடீர் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு. குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கிக் கொண்டு நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு திடீர்னு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புகள். வீடு வண்டி வாகனம் வாங்கலை, ஏதாவது ஒன்று நல்ல விஷயங்கள் இது வரைக்கும் நடக்கலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் இந்த மாதம் ஆவணி மாதம் கடகத்துக்கு ஏற்பட்டே தீரும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.